அந்த வாகனத்தின் உரிமையாளர் நான் ஏறுகிற பொழுது நான் வாகனம் பார்த்தவனாக இருக்கக்கூடாது, நேராக செல்ல வேண்டும் என்று ஓட்டுநரை மிரட்டினார், அவனை அதட்டினார். அது எப்படி சாத்தியமாகும்? நேர்காலம் என்று சொன்னால், காலம் என்று சொன்னால் எல்லா வாகனத்திற்கும் தோல்வானதுதான், எல்லாருக்கும் போய் ஆகணும். கடந்த காலமாக பல ஆண்டு காலமாக நம் தாத்தாக்கள், நம் தந்தைமார்கள், நம் குடும்பத்தில் இருந்தவர்கள் எல்லோரும் யாரை ஊக்குவித்தார்கள், யாரை வரவேற்றார்கள், யாரிடத்தில் பொறுப்புகளை ஒப்படைத்தார்கள், அதைத்தான் இந்த நிகழ்கால வாலிபர்கள் கடைபிடிக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு இன்றைய அலங்காரத்துக்கு பின்னால் போய் நம் வாக்குகளை நாம் வீணாக்கி விட்டால் நாளைய தினம் நம்முடைய எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியை பெருமானார் குறிப்பிடுகிறார்கள். என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு காலத்தில் வாழ்ந்த காலத்தின் வரி என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி 500 பேர் கொண்ட ஒரு படை தளபதியை தலைவலிக்கு படைத்து அனுப்பி வைத்தார்கள். ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அதீர் என்று சொல்லக்கூடிய அந்த படை தலைவரை உயிரோடு இடத்தில் கொண்டு வாருங்கள். ஆதிக்கும் வரி அந்த அதீர் என்று சொல்லக்கூடியவரை உயிரோடு பெருமானார் இடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்து நிப்பாட்டுகிற பொழுது அந்த படைத்தலைவன் பல நகைகளோடு, பல ஆபரணங்களோடு, கழுத்துல தங்க செயினோடு வருகிறான். அதை பார்த்த சஹாபா பெருமக்கள் ஆச்சரியம் அடைந்தார்கள், வியப்புக்கு ஆளானார்கள். இப்படி இருக்கிறானே, இப்படி ஆபரணங்கள் நகைகளோடு ஆடம்பரமாக இருக்கிறானே. சஹாபாக்கள் சொன்ன போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை சொன்னார்கள், இதென்ன ஆபரணம், இதென்ன ஆடம்பரம், இவனுடைய ஆடம்பரம் ஆபரண நகை இவனுக்கு முன்னால் நாளை சுவனத்திலே சாய்ந்து வாழாதவர்களுடைய ஒரு கைத்துண்டு, ஒரு மீண்டி, ஒரு தச்சிவன் அல்லவா, அதற்கு சமமாக இவருடைய ஆடம்பர வாழ்க்கை. ஆபாக்கள் கேட்டார்கள், யாரும் சொல்லலாம், என்ன சொல்லுகிறீர்கள்? மாவுடைய ஒரு கட்சிக்கு சுவனத்தில் அவ்வளவு பெரிய அந்தஸ்துக்குரியதா, அவ்வளவு பெரிய மதிப்புக்குரியதா? அவர் கட்சிக்கு அவ்வளவு மதிப்பாக சுவனத்தில் தருகிறார் என்றால் மாவுடைய மதிப்பு என்ன? அவர் அப்படி என்ன சாதனை செய்தார்? அவருடைய புரட்சி என்ன என்று பெருமானாருக்கு சஹாபாக்கள் கேட்டார்கள். நபிகள் நாயகம் விளக்கம் தந்தார்கள், நான் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்த பொழுது பத்ருடைய களம், பத்ரு களத்திற்கு நான் ஆலோசனை கேட்டுக்கொண்டே வருகிறேன். மக்களுக்கு முஹாஜிர்கள் எல்லாம் ஆளுக்கு ஒரு ஆலோசனை தந்தார்கள். நான் அதை பெரிதாக ஏற்கவில்லை. எனக்கு உண்மையான ஆலோசனை மதீனாவாசிலிருந்து வர வேண்டும். அபூபக்கர் ஆலோசனை சொல்றார், உமர் ஆலோசனை சொல்றார், ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய மனதெல்லாம் அன்சாரியின் பக்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள், மதீனத்து சஹாபியின் பக்கம் திரும்பினார்கள். திரும்பிட்டு ஒரு விதமான பார்வை ரசூலுல்லாஹ் பார்த்தார்கள். அந்த நேரத்திலே சஅத் இப்னு முஆத் அவர்கள் எழுதியிருந்தாங்க, யா ரசூலல்லாஹ், எங்கள் பக்கம் பார்வை திரும்புகிறது, நாங்க ஏதாவது சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு தலையாட்டினார்கள் தெரியுமா? ஒரு சின்ன கை குழந்தை தன் தாயிடத்தில் எப்படி அன்போடு வேகமாக செல்லுமோ அதை விட பன்மடங்கு ரசூலுல்லாஹ், ஆமா ஆமா நீங்க சொல்வதை நான் எதிர்பார்க்கிறேன் என்று அருள்மிக நாய். முஹாஜிர்கள் காட்டியது ஆர்வத்தை ரசூலுல்லாஹ் காட்டல, அன்சாரிகிட்ட காட்டினார். சஅத் இப்னு முஆத் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் எப்பொழுது மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்தீர்களோ அப்பொழுதே நாங்கள் முடிவு செய்து விட்டோம், நீங்கள் தான் எங்கள் தலைவர். உங்களுக்கு அடைக்கலம் தருவதுதான் என்னுடைய முதல் கடமை, உங்களை பாதுகாப்பதுதான் என்னுடைய முதல் வேலை. ஆகையால் நீங்கள் என்ன சொன்னால் நாங்கள் கட்டுப்படுகிறோம். நபியே, நீங்கள் இந்த எல்லோரையும் அழைத்துக் கொண்டு மதீனாவில் எல்லா சஹாபியும் அன்சாரிகள் அழைத்துக் கொண்டு இதோ இருக்கிறதே செங்கடல், இதற்குள் நீங்கள் முன்னாடி சென்றாலும் உங்களுக்கு பின்னால் நாங்கள் வந்து கூறுகிறோம் தவிர எங்களை ஏன் அழைத்து சென்று சாவடிப்பதை நாங்கள் கேட்கவே மாட்டோம். நீங்கள் எதை சொன்னாலும் நாங்கள் அப்படியே செய்வோம், யாரும் சொல்வாய் என்று மதீனாவுடைய அன்சாரிகள் பெருமானாரிடத்திலே